வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மாடியூல பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க் சென்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கட்டிங், ஸ்டிச்சிங், அயனிங் அண்ட் பேக்கிங் இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இன்கேஸ் எமர்ஜென்சியா ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அது வந்து ஒரு ஒர்க் சென்டர், அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த இங்க ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கை அந்த அசைன் பண்ற ப்ராசஸ் வந்து ஓடல எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நம்ம ஒர்க் சென்டரோட லிஸ்ட் இருக்கு. ஸோ இங்க கான்ஃபிகரேஷன்ல ஒர்க் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதைத்தான் நம்ம வந்து ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். நான் நியூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட் 2 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கோட் வந்து CT2 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். டேக் வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு சேம்ல அப்படின்னா இப்போ கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1 அண்ட் 2 இப்படி ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காண்டி நம்ம எடுத்துக்க முடியும். தென் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1, அதாவது ஒன்னு கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1க்கான ஆல்டர்னேட்டிவ் தான் 2. ஓகேங்களா, அதுதான் மீனிங் இங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் எஃபிஷியன்சி, ஓஇ டார்கெட்டு, அதுக்கப்புறம் செட்டப் டைம். இந்த கட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டேபிள் செட் பண்ற டைமிங் எவ்வளோ வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் எடுத்துப்பாங்களே, ஸோ அந்த செட் பண்ற டைம். தென் முடிச்சதுக்கு அப்புறம் கிளீன் அப் டைம் கொடுத்துக்க முடியும். தென் பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாலோ எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க போட்டுக்க முடியும். தென் இந்த ஒர்க் சென்டருக்கான ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்க முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பெர் ஹவர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் சென்டருக்கு ஆகக்கூடிய காஸ்ட், அதை பெர் ஹவருக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். பெர் எம்ப்ளாய்க்கு கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் ஜேர்னல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன், இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் என்ன பண்றேன்னா மறுபடியும் ஒர்க் சென்டர் போய்க்கிறேன். ஸோ இங்க கட்டிங் டிபார்ட்மெண்ட் 2க்கான இது வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1 மெயின். ஓகே, இப்போ வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1க்கு வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம செட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் டிபார்ட்மெண்ட் 2 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கெப்பாசிட்டி. இங்க வந்து ஆல் ப்ராடக்ட் ஆர் அட் அ டைம்ல ஒரு குவான்டிட்டி தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சாம்பிள் கொடுத்துருக்குறோம். ஓகேவா. தென் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பில் ஆஃப் மெட்டீரியல். பில் ஆஃப் மெட்டீரியலை ஸ்டீல் டேபிள வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டீல் டேபிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான காம்போனன்ட் இதுதான். ஆப்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1க்கான அலோகேட் பண்ண போறோம். இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ்ல நான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து கிரியேட் பண்றேன். நியூல ஸ்டீல் டேபிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் வந்து 1. ஸோ இங்க வந்து அவைலபிலிட்டி இல்லை, ஸோ அதனால இங்க நாட் அவைலபிள்ன்றது வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் சென்டர், இது சாம்பிள் டேட்டானால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க ஒர்க் சென்டருக்கும் ரன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒர்க் சென்டர் 1ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து குவான்டிட்டி வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நியூவா ஒரு எம்ஓ வந்து கிரியேட் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் ஆர்டர். இப்போ நம்ம இதையே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும். நான் இங்கே கியர் ஐக்கான்ல நான் டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துருச்சு. ஒர்க் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கட்டிங் டிபார்ட்மெண்ட் 1, ஆனால் அங்கே ஆல்ரெடி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் பண்ணி பிளான் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பிளான் கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பிளான் பண்ண உடனே ஆல்ரெடி அங்க ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டு இருக்குது. அதோட கெப்பாசிட்டி ஒரு குவான்டிட்டி தான். ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா ஆல்டர்னேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கட்டிங் டிபார்ட்மெண்ட் 2க்கு வந்து இது வந்து இந்த எம்ஓ வந்து அலோகேட் பண்ணுது. ஸோ அட் அ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூ போனோம் அப்படின்னா தெரியும் இன் ப்ராக்ரஸ். அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்க முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் தெரியும். ஸோ இன் ப்ராக்ரஸ்ல ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் அட் அ டைம்ல வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து ஓடல் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.